எஜமானன் நீங்க தானே, என் எஜமானன் நீங்க தானே, எஜமானன் நீங்க தானே, என் எஜமானன் நீங்க தானே. உன் கரத்தையே நோக்கிடுவேன் என்னை என்றும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் 2162வது காலை மன்னா செய்தியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனாகிய கர்த்தர் இந்த இரவு முழுதும் பாதுகாத்து அற்புதமாய் ஒரு புதிய நாளை தந்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் இந்த காலை மன்னா செய்தியை கேட்கிற நீங்கள் பாக்கியவான்கள். தேவன் உங்களோடு கூட பேசிக்கொண்டு வருகிறார் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். நீங்கள் பெற்ற நன்மைகளை தேவனிடம் சொல்லி தேவனை மகிமைப்படுத்துங்கள். இந்த ஊழியங்களுக்காக ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஜெபிக்கும்படி கேட்கிறேன். தெரிந்தவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. கர்த்தர் நிச்சயமா இதில் வருகின்ற வார்த்தையின் மூலமாக அவர்களோடு பேசுவார். அநேகர் சொல்லுகிற சாட்சியை கேள்விப்படும் போது ஆண்டவருக்குள் என் உள்ளம் மகிழ்கிறது. தொடர்ந்து இந்த நாளிலும் நாம் யாருக்காக எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால், ரட்சிக்கப்படாத வாலிபர்கள் ரட்சிக்கப்படவும், ரட்சிக்கப்பட்ட வாலிபர்கள் கர்த்தருடைய வேலையை செய்ய பகுதி நேரமாய் முழு நேரமாய் தங்களை அர்ப்பணித்து தாங்கள் அங்க வைக்கிற திருச்சபையோடு இணைந்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய நாம் ஜெபிப்போம். தேவன் பெரிய காரியங்களை செய்வாராக. இந்த காலை மன்னா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் நீதிமொழிகளின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 13வது வசனம். திருவசனத்தை அவமதிக்கிறவன் நாசமடைவான், கற்பனைக்கு பயப்படுகிறவனோ பலன் அடைவான். எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்பார்ந்த தேவ ஊழியர்களே, அருமையான நண்பர்களே, அதாவது திருவசனத்தை அவமதிக்கிற ஒரு கூட்டம் இருக்கிறது. அதே வேளையில கற்பனைக்கு பயந்து ஆசீர்வாதத்தை பெறுகிற கூட்டமும் இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில திருவசனத்துக்கு விரோதமான ஒரு வாழ்க்கை வாழக்கூடாது. அநேக மக்கள் எடுத்துக்கிட்டா வசனம் ஒரு டைப்பாகவும் வாழ்க்கை ஒரு டைப்பாகவும் இருக்கிறது. அது மற்றவர்களுக்கு பார்க்கும்போது கேலி கூத்தாக தெரிகிறது. இவர்கள் எல்லாம் இப்படித்தான் இருப்பார்களோ என்று சொல்லி நினைக்கிறார்கள். ஆனால் நீங்களும் நானும் திருவசனத்துக்கு விரோதமான வாழ்க்கை வாழக்கூடாது. ஆகவே தான் சொல்லப்பட்டிருக்கிறது, கற்பனைக்கு பயப்படுகிறவனோ பலன் அடைவான். அதாவது வானம் பூமி ஒளிந்து போனாலும் இந்த வசனத்துல எழுதப்பட்ட ஒரு எழுத்து கூட ஒளிந்து போவதில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த வசனத்தின்படி வாழ்க்கை இருக்கும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். வேதாகமத்துல எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆனாலும் இஸ்ரவேல் வம்சத்தார் வனாந்தரத்தில் எனக்கு விரோதமாக இரண்டகம் பண்ணினார்கள். என் கட்டளைகளின்படியே மனுஷன் செய்தால் அவைகளால் பிழைப்பான். அவர்களோ அவைகளின்படி நடவாமல் என் நியாயங்களை வெறுத்து என் ஓய்வு நாட்களின் பரிசுத்தத்தை மிகவும் குலைத்து போட்டார்கள். ஆதலால் அவர்களை நிர்மூலமாக்கும்படி வனாந்தரத்திலே என் உக்கரத்தை அவர்கள் மேல் ஊற்றுவேன் என்றேன். இங்க இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையினுடைய ஜீவியத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய வாழ்க்கையில வனாந்தரத்தில் இரண்டகம் பண்ணினார்களாம். நம்முடைய வாழ்க்கையில வனாந்தரம் என்று சொல்லும்போது ஒன்றும் இல்லாத சூழ்நிலை, ஒரு கஷ்ட காலம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில 2 விதமான வாழ்க்கை வாழக்கூடாது. ஆனால் அவர்களுக்கு ஆண்டவர் சொல்கிறார், அவர்கள் என் கட்டளையின்படி நடந்தால் நான் அவர்களை ஆசீர்வதித்திருப்பேன். ஆனா அவர்களோ என்னுடைய கற்பனைக்கு பயப்படாமல், என்னுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் அவர்கள் இஷ்டப்படி வாழ்ந்தார்கள். அது மாத்திரமல்ல, ஓய்வு நாட்களை பரிசுத்த குலைச்சலாக்கி போட்டார்களாம். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையை பார்க்கும்போது ஓய்வு நாளானால், அதாவது கர்த்தருடைய நாளில ஆண்டவரை ஆராதிக்காமல், ஆண்டவருக்கு நேரம் கொடுக்காமல், தங்களுடைய வேலைக்கோ தங்களுடைய வாழ்க்கையினுடைய ஜீவியத்துக்கோ இடம் கொடுத்து அவர்கள் பரிசுத்த நாளை மனமகிழ்ச்சியின் நாள் என்று எண்ணி ஆராதனைக்கு வராமல் ஆராதிக்காமல் இருப்பார்கள் சொன்னால் அவர்கள் திருவசனத்துக்கு விரோதமான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறார்கள். இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கை அப்படித்தான் காணப்பட்டது. நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருக்கு பிரியமுள்ள வாழ்க்கை வாழ்வோம். அது மாத்திரமல்ல, இந்த திருவசனத்துல நம்முடைய வாழ்க்கை ஜீவி இருக்கட்டும். இந்த வசனத்தினுடைய ஆசீர்வாதம் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். நீங்க நாளைக்கு நடக்கிற ஆராதனைக்கு குடும்பமாய் பங்கு பெறுங்க. நாளை தினத்துல ஒரு புதிய மாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார்.
அந்த 1ஆம் தேதி கர்த்தருடைய சபைக்கு சென்று தேவனை ஆராதிக்கும் போது இந்த வசனத்தின்படி வாழ்கிறோம். அது மாத்திரமல்ல, வசனத்தின்படி நாம் அங்க வைக்கிற திருச்சபையோடு இணைந்து ஊழியம் செய்வோம் என்று சொன்னால் அந்த ஊழியத்தில் கர்த்தர் மகிமைப்படுகிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துகிறார். கற்பனைக்கு பயப்படுகிறவனோ பலனடைவான் என்ற வார்த்தையை கர்த்தர் நிச்சயமா உங்க வாழ்க்கையில நிறைவேற்றுவார். கண்களை மூடி ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற சர்வ வல்லமுள்ள தேவனே, இந்த வேலைக்காய் வருகிறோம். நாங்கள் திருவசனத்துக்கு விரோதமான வாழ்க்கை வாழக்கூடாது. கற்பனைக்கு பயந்து பலனடைய கர்த்தர் உதவி செய்யுங்க. குறிப்பாக நாளைக்கு நடக்கிற ஆராதனையில ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்மை மனதார ஆராதித்து உம்மை ஸ்தோத்தரித்து ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். உங்களுடைய ஊழியங்களை செய்ய எங்களுக்கு பலன் தாங்க. இந்த காலை மன்னா நேர்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க. இந்த மாதம் முழுவதும் கிருபையாய் எங்களை பாதுகாத்து அற்புதமாய் நடத்திருக்கீங்க. அதற்காக ஸ்தோத்திரம். பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார் என்ற வார்த்தை நிறைவேறட்டும் என்று ஜெபிக்கிறேன். தொடர்ந்து தேவ பிரசனங்களை ஆட்கொண்டு நடத்தட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவர் சித்தமானால் மீண்டும் நாளை காலை சண்டே ஷார்ட் மெசேஜ் வழியாக சந்திக்கிறேன். அதுவரை தேவ கிருபை தாங்குவதாக. மாரநாதா, இயேசு வருகிறார். ஆயத்தமாவோம், மனிதரை ஆயத்தப்படுத்துவோம். ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.